பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில கூட பிரியமான தேவனுடைய ஜனங்களை கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மோடு இடைப்பட்டு பெரிய காரியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறபடினாலே நம் தலைகளை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து வார்த்தைக்கு நேராக கடந்து சென்று தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில கூட கேட்கப்படுற வார்த்தையானது ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு ஆண்டவரே அதனுடைய ஆண்டவர் நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தகப்பன நீர் கிருபை செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை இருதயம் என்னும் பலகைகளை எழுதி வைத்துக் கொண்டு ஆண்டவரை நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக ஆண்டவரே உயிர் வாழத்தக்கதாக தகப்பன கிருபை செய்ய போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற கிருபை பெரியது. அவருடைய இரக்கங்கள் நம்ம மேல வைத்திருப்பதனால நாம் இந்நாள் வரைக்கும் உயிரோடு ஜீவனோடும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை கனப்படுத்த வேண்டும். தேவன் நம் மீது ஒரு இரக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம் மீது ஒரு கிருபையை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கிருபை என்பது என்னது என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுப்பதுதான் கிருபை. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்மால் செய்ய முடியாத காரியத்தை நாம் செய்து முடிக்க அந்த கிருபையானது நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளதாக இருக்கிறபடினாலே தேவனுடைய கிருபையும் இரக்கத்தையும் நாம் நாட வேண்டும். இந்த வேளையிலும் கூட நாம் வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகத்துல 33ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே உம்முடைய கிருபையை நாங்கள் நம்பியிருக்கிறபடியினால் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்கள் மேல இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த கிருபை என்னை வாழ வைக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த கிருபை என்னை விட்டு விலகக்கூடியதாக இல்லாமல் என்னை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த கிருபை எனக்கு ஜீவனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறபடினால அந்த கிருபையின் மேல நம்பிக்கையா இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். பிரியமானவர்கள், அந்த கிருபை எப்பேற்பட்டது என்பதை நாம் அறிந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த கிருபையானது ஒருவனை வாழ வைக்கும், அந்த கிருபையானது ஒருவனை உயிர்ப்பிக்கும், அந்த கிருபையானது ஒருவனை தூக்கி எடுக்கும் என்பதை அறிந்தது நிமித்தமாகத்தான் தாவீது உம்முடைய கிருபையின் மேல நான் நம்பிக்கையாய் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த கிருபையை எண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த கிருபையை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதை வேத வசனம் நமக்கு தெரியப்படுத்துகிறதாக. பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த கிருபையானது ஒரு ஈவாக இருக்கிறது, ஒரு கிஃப்டாக இருக்கிறது. தேவன் தகுதியில்லாத உங்களுக்கும் எனக்கும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா இரக்கத்தை கொடுத்திருக்கிறார், கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையின் மேல ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கை தேவன் மீது உங்களுக்கு இருந்தது என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை தேவன் உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தாவீது கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்தார், கிருபைகளை சிந்தித்துக் கொண்டிருந்தார். அவர் சொல்லுகிறார், ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரை அவர் ஒவ்வொரு நாளும் துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தபடி தான் கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். உயர்த்தி வைத்து ஆடுகளுக்கு பின்னே சென்று கொண்டிருந்த அவனை தேவன் தாமே அரசனாக மாற்றினார். மாற்றி அவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தேவன் ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, அந்த கிருபையானது என்னை தொடரும், என் கூட இருக்கும் என்பதை தாவீது அறிந்து கொண்டார். அந்த கிருபையின் மேல ஒரு நம்பிக்கையாக இருந்தார். அதனால சொல்லுகிறார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி அந்த கிருபை என்ன தொடரும். அந்த கிருபை எனக்கு மாத்திரமல்ல என் பின் சந்ததிக்கும் கிடைக்கும் என்பதை அறிந்திருந்தபடினாலே அவர் சொல்லுகிறார், உம்முடைய கிருபையின் மேல நான் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த கிருபை உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த கிருபை உங்களுக்கு மாத்திரமல்ல என் பின் சந்ததிக்கு வேண்டும், என் பின் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க தேவ சமூகத்தில் நீங்க கேட்கும் பொழுது அந்த கிருபையை தேவன் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தாழ்மையோடு தேவனிடத்தில் கேட்க வேண்டும். தகுதியே இல்லாத தாவீதை தேவன் உயர்த்த காரணம் அவர் எப்பொழுதும் தேவனோடு நப்பனரோட பேசிக் கொண்டிருந்தார், கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். அவர் ஒன்றுமே தகுதி இல்லாத ஒரு பாத்திரமாகத்தான் இந்த பூமியில் அவர் நப்பனரோட வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய தகப்பன் அவர் ஒரு பொருட்டா எண்ணிக்கொள்ளவே இல்லை, சகோதரர்கள் அவர் ஒரு பொருட்டா எண்ணிக்கொள்ளவே இல்லை. ஆனால் தேவனுடைய கிருபை மாத்திரமே அவர் கூட இருந்தபடினாலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவனை தேவன் தாமே எடுத்து உளையான சேற்றில கிடந்த அவனை உயர்த்தி உன்னதத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பிரியமானவர்களை நாம் வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர்.
இருக்கிறீர். ஹல்லேலூயா. சாலமோன் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். என் தகப்பனாகிய தாவீதை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்தீங்க ஆண்டவரே, ஒரு பெரிய கிருபையை கொடுத்தீங்க. எங்க அப்பா ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருந்தார். காட்டுல அவர் தனிமையாக வாழ்ந்த பொழுது கர்த்தரை துதித்த நிமித்தமாக உம்முடைய கிருபையை கொடுத்து அவரை உயர்த்தி வைத்த தேவன் நீர் அல்லவா என்று சொல்லி ஒரு பெரிய கிருபையை கொடுத்தீங்க ஆண்டவரே. தகுதியே இல்லை, எங்க அப்பா ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை வாழ்ந்து கொண்டிருந்தார், ஆனாலும் எங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய கிருபையை நீங்க செய்திருக்கிறீரே தகப்பனே என்று சொல்லி தேவனை என்ன பண்றாருன்னா மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் ஒரு கிருபையை உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த கிருபை உங்களுக்கு மாத்திரம் கிடையாது, உங்க பின் சந்ததிக்கும் கிடைக்கும். அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், அவர் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தார், கர்த்தர் மேல கர்த்தருடைய கிருபையின் மேல நம்பிக்கை வைத்தார். அதை தேவன் என்ன பண்ணார், கனம் பண்ணி தாவீதை மாத்திரம் அல்லாதபடிக்கு அவனுடைய சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு சிங்காசனத்தை கொடுத்து கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அது நிமித்தமாகத்தான் சாலமோன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அது கிருபை என் பிள்ளைகளுக்கும் வேண்டும், என் பின் சந்ததிக்கும் வேண்டும், என் பேர பிள்ளைகளுக்கும் வேண்டும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் தாமே கிருபை கொடுக்க வல்லவராக இருக்கிற அந்த கிருபையின் மேல ஒரு நம்பிக்கை வேணுங்க. தேவன் என்னை ஒரு நாள் விட்டு விலகவே மாட்டார், அந்த கிருபையை எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் தான் தேவன் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அந்த கிருபை என்னை தொடரும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த கிருபை என் மேல இருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த கிருபையினாலே நான் சகல காரியங்களும் செய்து முடிப்பேன், அந்த கிரியையினாலே என்னால் செய்ய முடியாத காரியத்தை நான் என்ன பண்ணுவேன்னு செய்வேன் என்று சொல்லி தேவ சமூகத்துல நீங்க என்ன பண்ணணுமா, கிருபையின் மேல நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாதுங்க. தேவனுடைய வார்த்தையின்படியாக சவுலை விட்டு தேவனுடைய கிருபை விலகி போனது. அந்த கிருபை விலகி போனதுக்கு காரணம் தேவனுடைய சத்தத்தை அவன் என்ன பண்ணல, சரியா கேட்டும் அதை என்ன பண்ணலன்னா செயல்படுத்த முடியாதபடிக்கு, தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாதபடிக்கு அவன் என்ன பண்ணான்னு சொன்னா தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான். அவன் சிறியவனாக இருந்தான், அற்பமாக எண்ணப்பட்டான். அந்த சகல பென்யமீன் கோத்திரத்திலும் இவனுடைய குடும்பம் சின்னதாக இருந்ததுங்க. யாருமே இந்த சவுலை ஒரு பொருட்டாக எண்ணிக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் தேவன் இந்த சவுலை கண்ணோக்கி பார்த்து அவன் மேல வைத்த ஒரு கிருபை நிமித்தமாக, அவன் மேல் வைத்த ஒரு தயவின் நிமித்தமாக சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுவதற்காக ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் கேட்ட பொழுது தேவன் ஆகிய கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்தையும் விட்டு கொடுத்து அவனை கிருபையினாலே தூக்கி எடுத்தாருங்க, ஒரு ராஜாசனத்தை கொடுத்தாருங்க. அதை மறந்து போயிட்டு சவுல் என்ன பண்ணான்னு சொன்னா தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாதபடிக்கு தேவனுடைய கிருபையை இழந்து போயிட்டான். இதை போலத்தான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தேவன் தங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிருபையை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய கிருபை என்ன பண்றாங்கன்னா போக்கடிக்கிறாங்க. அதை தேவன் கொடுக்கிறாரு, அதை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாம போயிடுறாங்க. ஏன்னா அந்த கிருபையின் மேல ஒரு நம்பிக்கை இல்லை, அந்த கிருபையின் மேல ஒரு விசுவாசம் இல்லை. அந்த கிருபையின் மேல ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்கு இருந்தது என்று சொன்னால் தாவீதுக்கு எப்படியாக நன்மையும் கிருபையும் பின்தொடர்ந்து அவனுடைய வாழ்வை உயர்த்தி ஆசீர்வதித்து அவனுடைய சந்ததியை கனப்படுத்தி உயர்த்தி வைத்ததோ அதே போல உங்களை உயர்த்த தேவனுடைய கிருபையானது உங்க கூட இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. சவுலை விட்டு கர்த்தருடைய கிருபையை விலக்கினது போல நான் உன்னை விட்டு விலக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் தாவீதுக்கு ஒரு வாக்கை கொடுத்தார். அதே போலத்தான் அந்த வாக்கை தேவன் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருந்து அதை அப்படியாக நிறைவேற்றினார். சாலமோன் சொல்லுகிறாரு, என் தகப்பனுக்கு ஒரு பெரிய கிருபை செஞ்சீங்க ஆண்டவரே, எங்க அப்பா தகுதியே இல்லாதவர், அவரை இவ்வளவாக உயர்த்தி வைத்திருக்கிறீரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே, நீர் உயர்ந்தவர் அப்பா, நீர் மகிமையின் தேவன் என்று சொல்லி அந்த தெய்வத்தை உயர்த்தி பார்த்தாருங்க. இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, கிருபையின் மேல நம்பிக்கையா இருங்க, அந்த கிருபைக்கு காத்துருங்க. அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுடைய ஆத்துமாக்களை தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபையின் மேல நம்பிக்கையா இருந்து காட்டுல தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்த அந்த தாவீதுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது. அதன் மத்தியிலும் அவனுடைய ஆத்துமாவை, அவனுடைய ஜீவனை தேவன் கிருபையாக மீட்டு கொண்டார். எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ நஷ்டங்கள் வந்தாலும் அதன் மத்தியிலும் தேவ கிருபை அவனோடு கூட இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தரின் கிருபை என்றும் உள்ளது, என் பிள்ளைகள் மேல இருக்குது, என் மேல இருக்குது, என் குடும்பத்தின் மேல இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு நம்பிக்கையோடு கர்த்தரை நீங்க என்ன பண்ணுங்க, தேடிக்கொண்டே இருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் நன்மைகளை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிற. வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் உம்முடைய
கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். ஹல்லேலூயா. நான் உம்முடைய கிருபையின் மேல ஒரு நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினாலே என் இருதயம் களி கூறும் என்று சொல்லி இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது. அவருடைய கிருபையின் மேல யார் ஒருவன் நம்பிக்கையாய் இருக்கிறானோ தேவன் அவனை ரட்சித்து அவனுடைய இருதயம் மகிழும்படியாக கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. அன்று தேவன் நோவாவோட ஒரு உடன்படிக்கையை பண்ணி, நீ ஒரு பேழையை உண்டாக்கி, இந்த பேழைக்குள்ளாக சகல ஜனங்களும் வர வேண்டும், இந்த ஜனங்களை நான் காப்பாற்ற போகிறேன், அவர்களுடைய பாவ சேற்றிலிருந்து அவர்களை தூக்கி எடுக்க போகிறேன், அவருடைய ஜீவனை நான் மீட்க போறேன், நீ என்ன பண்ணிட்ட போய் அவங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடு என்று சொல்லி தேவன் என்ன பண்ணாரு, நோவாவோடு சொன்னாருங்க. நோவா சொல்லும் பொழுது அந்த கிருபைக்குள்ளாக வர விரும்பாத ஜனங்கள் எல்லாருமே அழிக்கப்பட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது என்று சொல்லி மற்ற ஜனங்களுக்கு யாருக்கும் கிருபை கிடைக்கவே இல்லைங்க. ஆனால் தேவன் எல்லாருக்கும் கிருபையை கொடுக்க வேண்டும் என்று ஒரு சித்தமாக இருந்தார், விருப்பமாக இருந்தார். தேவ எச்சரிப்பை கொடுத்தார். எல்லாம் வாங்க, நான் உங்களை வாழ வைக்க போறேன், உங்களை என்ன பண்ண போறேன், நான் உயர்த்தி வைக்க போறேன், அழிவிலிருந்து உங்களை மீட்டுக் கொள்ள போறேன் என்று சொல்லி தேவன் தாமே அழைப்பு விடுத்தார். ஆனாலும் அந்த அழைப்புக்கு தகுதி இல்லாதவர்களாக இந்த ஜனங்கள் எல்லாரும் காணப்பட்டு தங்களுடைய பாவ பழக்கத்தின் நிமித்தமாக அந்த கிருபைக்குள்ளாக வர முடியாதபடிக்கு அங்கேயே நின்று போயிட்டு அழிக்கப்பட்டார்கள். இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, உங்ககிட்ட என்ன பாவங்கள் இருந்தாலும் அது தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் என்னை வாழ வைப்பார். நோவாவினுடைய குடும்பத்தை தேவன் வாழ வைத்தது போல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு மாத்திரம் கிடையாது, நோவாவுடைய சந்ததிக்கும் ஒரு கிருபை கிடைத்தது, நோவாவோடு இருந்த அவருடைய குடும்பத்திற்கும் ஒரு கிருபை கிடைத்தது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட உங்களுக்காக மாத்திரம் இல்லைங்க, உங்களை சார்ந்தவர்களுக்காகவும் தேவனிடத்துல மன்றாடுங்க. அந்த கிருபையின் மேல நான் நம்பிக்கையா இருக்கிறேன்ப்பா, அந்த கிருபைக்குள்ளாக நாங்க வாழ வர விரும்புகிறோம் ஆண்டவரே, எங்களை வாழ வைக்கக்கூடிய கிருபை எங்களோடு இருப்பதாக என்று சொல்லி நீங்க தேவனிடத்துல நீங்க கேட்கும் பொழுது தேவன் கிருபையை தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறாரு. உன் மேல ஒரு இரக்கமுள்ள ஒரு தேவன், மனதுருக்கமுள்ள ஒரு தேவன் சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாது, நான் உன் கூடவே இருப்பேன்னு சொல்றாரு. அந்த கிருபை விலகக்கூடாது என்று சொன்னால் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி செய்த நோவாவைத்தான் தேவன் என்ன பண்ணாரா, ரட்சித்தார். நோவாவினுடைய இருதயம் மகிழ்ந்தது. மற்ற ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அழிக்கப்பட்டார்கள். இந்த வேளையில கூட அந்த கிருபையின் மேல ஒரு நம்பிக்கையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் யார் எந்த நிலைமையில எங்க விழுந்து கிடந்தாலும் அவங்க கர்த்தருடைய கிருபையினால தூக்கி எடுக்க முடியாது. நீங்க கிருபையின் மேல நீங்க நம்பிக்கையா இருந்து கர்த்தாவே என்னை தூக்கி எடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க கூப்பிடும் பொழுது கர்த்தரின் கரம் உங்களை தூக்கி எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை கர்த்தருடைய கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுங்க. அவருடைய செட்டைகளின் மறைவில் வருகிற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கிருபை தர வல்லவராக இருக்கிறார். அந்த கிருபையின் மேல ஒரு நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கையை கர்த்தர் கனம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையின்படியே கர்த்தாவே நம்முடைய வார்த்தையின் மேல நம்பிக்கையா இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை கனப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமம் உங்க மூலமாக மகிமைப்படக்கூடியதாக இருக்கிறது. நாம் வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகத்துல 107 அதிகாரம் 31வது வசனம், அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து, ஹல்லேலூயா, கர்த்தரை துதிக்கிறார்களா ஜனங்கள் எல்லாரும். ஏனென்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் அவர்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அவருடைய கிருபை நிமித்தமே அதை செய்திருக்கிறார். ஆகையினால் அவரை துதிக்கக்கூடியவர்களாக ஜனங்கள் காணப்பட்டாங்க. வேதத்துல காணப்பட்ட பாத்திரங்கள் அப்படியாக இருந்தார்கள் என்று சொன்னால் தேவன் எனக்கு கொடுத்த ஒரு கிருபை, வேலையில்லாத எனக்கு வேலை கொடுத்திருக்கிறார், திருமணமாக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த எனக்கு திருமணத்தை கொடுத்திருக்கிறார், என் குடும்ப கட்ட முடியாத ஒரு நிலைமையில இருந்த என் குடும்பத்தை தேவன் தாமே சீரமைத்து ஒன்றிணைந்து வாழ வைத்திருக்கிறது. இதெல்லாம் எப்படிங்க? தேவ கிருபை தாங்க. அந்த கிருபை நிமித்தமாக கர்த்தரை துதிக்க வேண்டுமாம், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டுமாம். பிரியமானவர்களே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறாரோ, எப்படியாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறாரோ அதை எல்லாவற்றுமே நினைத்து கர்த்தரை துதிக்கக்கூடியவர்களாக மாறுங்க. தேவ கிருபை உங்களோடு இருக்கும். அவருடைய கிருபை சதா காலமும் என்றென்றும் நம்மோடு இருக்கிறபடினாலே அந்த கிருபையானது நம்மை மீட்டு கொண்டு வாழ வைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால தாவீதுக்கு ஒரு கிருபை கிடைச்சது, நோவாவுக்கு ஒரு கிருபை கிடைச்சது. அதன் மத்தியிலும் அவங்க கர்த்தரை கனப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். இந்த வேளையில கூட ஆண்டவரே அவர்கள் கர்த்தரின் மேல ஒரு நம்பிக்கை வைத்தது போல, ஆண்டவரே கிருபையின் மேல ஒரு நம்பிக்கை வைத்தது போல இந்த கிருபை ஆண்டவரே எனக்கு வேண்டும் என்று கேட்கிற யாவருடைய குடும்பங்களிலும் தேவ கிருபையானது ஆளுகை செய்ய வல்லமையுள்ளதாக இருக்கிறதாக. என பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபையின் மேல நம்பிக்கையாயிருங்க. அசையாத கிருபை, விளையாத கிருபை உங்களோடு இருந்து வாழ வைக்கக்கூடியதாக இருக்கிறபடினாலே இந்த வேளையில கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம்
ஆண்டவரே. எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த வேலையில கேட்ட வார்த்தையின் மூலமாக உடைய கிருபையின் மேல நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம் ஆண்டவரே. அந்த கிருபை எப்படியாக தாவீதை உயர்த்தி வைத்தது, எப்படியாக நோவாவை உயர்த்தி வைத்தது என்பதை அறிந்து கொண்டோம். அதே போல அந்த கிருபையின் மேல நம்பிக்கை வைத்து ஆண்டவரே அப்பா, அந்த கிருபைக்குள்ளாக நாங்கள் வர விரும்புகிறோம். அந்த கிருபை ஆண்டவரை எங்களை வாழ வைக்கும், எங்களை பின்தொடரும் என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. தேவன் தாமே எங்களோட இருங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.